நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதற்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 26/1/2024 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் எல்லாம் எங்க போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAI அங்கதான் இந்த வேகன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 4 விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ், சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ், சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். இந்த போஸ்டிங்லாம் தான் ஒரு மொத்தம் 119 வேகன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் நிறைய வேகன்சிக்கு அப்ளை பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கதான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி அண்ட் லட்சத்தீவு ஐலாண்ட். ஸோ இங்க உள்ளவங்களாம் ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் சொல்லிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு போஸ்டிங் நேமையும் கொடுத்து ஸோ அதுக்கான போஸ்ட் கோடு, நேம் ஆஃப் த போஸ்ட், கிரேட் அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே, வேகன்சி எவ்வளவு அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் கோட் 1. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ். சேலரி பாத்தீங்கன்னா ரூபாய் 31,000 இருந்து 3% பேஸ் 92,000 வரையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா URல 40, EWS 6, OBC NCL 18, SCல 2, STல 7, மொத்தம் 73 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் பேக்லாக் வேகன்சி. சேலரி பாத்தீங்கன்னா 31,000 இருந்து 92,000 பேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான வேகன்சி பாத்தீங்கன்னா URல ஒரு வேகன்சி, OBC NCL ஒரு வேகன்சி, மொத்தம் 2 வேகன்சி பேக்லாக் வேகன்சில அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ். சேலரி பாத்தீங்கன்னா 36,000 இருந்து 1,10,000 பேஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பாத்தீங்கன்னா URல 13, EWS 2, OBC NCL 4, SC 4, ST 2, மொத்தம் 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அண்ட் ESM இன்க்ளூடட் இன் டோட்டல் வேகன்சிஸ் 3 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். இதுக்கான கிரேட் பாத்தீங்கன்னா NE 6, சேலரி பாத்தீங்கன்னா 36,000 இருந்து 1,10,000 பேஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பாத்தீங்கன்னா URல 8, EWS 2, OBC NCL 4, SC 3, ST 2, டோட்டல் பாத்தீங்கன்னா 19 வேகன்சி சொல்லிருக்காங்க. அது போக ESM இன்க்ளூடட் இன் டோட்டல் வேகன்சி 2. சோ அதுக்கப்புறமா PWD கேட்டகரிக்கும் அவங்க அந்த வேகன்சி சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 119 வேகன்சிஸ் அவங்க சொல்லிருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஓபன் ஆகிற டேட் பாத்தீங்கன்னா 27/12/2023 சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 26/1/2024 வரை சொல்லிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதுக்கான தேதி பாத்தீங்கன்னா will be notified in AAI வெப்சைட். சோ அந்த வெப்சைட்ல வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்ததா ஏஜ் கிரைட்டீரியா வந்து அவங்க இங்க கொடுத்திருக்காங்க. சோ கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 18 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்ங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. சோ அது போக பாத்தீங்கன்னா இந்த அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸபிள் வந்து இங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா எவ்வளவு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ இதற்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் தான் சொல்லிருக்காங்க. பட் சீனியர் அசிஸ்டன்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பிளஸ் 3 years அப்ரூவ்ட் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் ஆர் ஃபயர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 12th பாஸ் ரெகுலர் ஸ்டடில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது போக அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து இங்க எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னு வேலிட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லனா வேலிட் மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ், அப்படி இல்லனா வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ். சோ இதுக்கு வந்து அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. சோ இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதையும் ஒரு வாட்டி பாத்துக்கங்க. சோ அவங்களுக்கான பிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன அப்படிங்கறதையும் அவங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் இது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க. அடுத்ததா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டெலிகம்யூனிகேஷன் ஆர் ரேடியோ இன்ஜினியரிங் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ 2 years relevant experience in the concerned discipline in the field of electronics, telecommunication, radio engineering மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்ததா சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் preferably BCom இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 2 years relevant experience in the field of preparation of financial statements, taxation, direct and indirect, audit and other finance and accounts related field experience இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அண்ட் சிலபஸ் டீடைல் எல்லாமே வந்து அவங்க இங்க கீழே கொடுத்திருக்காங்க. சோ இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா சர்டிபிகேட்ஸ் ஆன் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஃபாலோட் பை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அது இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ அது வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் இது பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் லிட்டரசி டெஸ்ட் இன் MS ஆஃபீஸ்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் சர்டிபிகேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் லிட்டரசி டெஸ்ட் இன் MS ஆஃபீஸ்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா UR OBC EWS கேட்டகரி பாத்தீங்கன்னா ரூபாய் 1000 சொல்லிருக்காங்க. சோ அது போக யாருக்கெல்லாம் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கறதையும் அவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ women, SC ST ex servicemen candidates, person with benchmark disabilities and also the apprentice who have successfully completed. சோ அவங்களுக்கும் வந்து அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆக்ட் படி இருக்கிற அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கும் வந்து இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிருக்காங்க. ஓகேவா?
ஸோ அடுத்ததான் கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி கிளியராக நீங்கள் பார்த்தாலே ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைல நீங்கள் எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கிளியராக படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.